ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வந்துட்டேன், விடாத கருப்பு. சுமி, உன்னைய எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா கமெண்ட்ஸில் பார்க்கும்போது தான் தெரியுது நீ பக்கா 420 முகரையும் மூஞ்சும் அடி தேவடியா, அடி சுமி தேவடியா உனக்கு தான். ஏண்டி உன் வயசு என்ன? 65-70 வயசு கிளட்ட மூதேவி. இப்போ என்னன்னா அந்த சின்ன சின்ன 18-20 வயசு பிள்ளைங்க போடுற அந்த ஒரு நைட்டியை ஒன்று போட்டுக்கிட்டு ஏண்டி தேவடியா, இப்போவே சுயரூபம் தெரிஞ்சு போச்சு இங்கே எல்லாருக்குமே. அந்த ஒரு தேவடியா பயலுக்கு அப்புறம் வரேன். அந்த புருஷங்கிற பேரில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியே, அவள் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வீடியோ, அந்த தேவடியா பயலுக்கும் வருவேன். ஃபஸ்ட்டு உனக்கு ஏண்டி அறிவுங்கிறது உனக்கு இருக்கா? ஏண்டி உனக்கு நீ போட்ட குட்டிக்கே இன்னும் அவங்க குட்டி போடுற வயசு, கிழட்டு மூதேவி சாவ போகிற வயசில் இருக்க கூணு வந்த கிளவி முகரையை பார்த்தாலே தெரியும் உனக்கு. டொக்கு உளுந்து மூஞ்சிலெல்லாம் டொக்கு உளுந்த சுமி. அவன் அந்த தெவடியா பையில அவளை திட்டுற, நீ சூர்யாவை திட்டுற. அவள் நம்ம திட்டுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவ திட்டுறலாம். அப்படியே நம்புறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்களா, மக்களை முட்டாளாக்குன்னு மூதேவிக்கு பிறந்த மூதேவி தான் இந்த சுமிங்கிற ஒரு நாதாரி, ஒரு தேவடியா முண்டை. 420 தெவடியா முண்டை சுமி என்ன பண்ணுறா பார்த்தீங்களா இல்லையா? நேற்று ஞாயிற்றுக்கிழமையா அவர் வந்துட்டாராம். அந்த டொக்கு விழுந்த கூணு விழுந்த கிளட்ட மூதேவியை புரோக்கர் பைய பிராத்தல் நாக்கு போடுற நாய், சிக்கா நாய். கூணு விழுந்த கிளட்ட இவளுக்கே 65-70னா அவனுக்கு பார்த்துக்குங்க 80 வயசு. இந்த 2 சாண்டை சிரிக்கியும் நல்லா ஊரை ஏமாற்றி இந்த வீடியோஸை போட்டுக்கிட்டு உங்களை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களும் வச்சு செய்கிறீங்க, நான் வீடியோவில் தான் வச்சு செய்வேன். இந்த தேவடியாவை பற்றி பேசுவேன். இவ ஒரு அறிவு கெட்ட ஒரு, எப்படி சொல்கிறது, இவ அறிவு கெட்டவல்ல, அறிவு உள்ளவ, பயங்கரமான கிழட்டு மூதேவி. ஏன்னா கூணு விழுந்த கிளவி அடியே சுமி. அவன் உள்ளே வரானா, உள்ளே வந்தால் திட்டுவாங்க அப்படின்ட்டு நடிக்கிறிய நாடகம் போட்டுக்கிட்டு. ஏண்டி ஊரில் வீடியோ போடுற உடனே சூர்யாவுடைய சூத்த நக்கிற, அவள் ஓன் சூத்த நக்கிறா, 2 பேர் சேர்ந்து இவனுடைய இதை நக்குறீங்க. என்னங்கடி நடக்குது? ஏண்டி சுமி இவ்வளோ கேவலமா நீ? இப்போ டீமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் 2 வருஷமும் வரல, இப்போ வந்துட்டேன்னு. ஏன்னா ஆல்ரெடி இதுங்க 2 உள்ளே போணுச்சு. இது 2ம் போய் உள்ளே போயிட்டு கஞ்சி தின்னுட்டு கஞ்சி களியெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் இப்போ ரிட்டன் ஆட்டம். அதில் நீ ஒரு கேடுகட்ட முண்டைங்கிறத சொல்லிட்டாங்க. இனிமேல் தான் வீடியோ உனக்கும் இருக்குது. சுமி சூப்பரை சுமி, கூணு விழுந்த சுமி. நான் ஏலியன் சுமின்னு தான் வச்சேன். நான் கூணு விழுந்த டொக்கு கிளவினா எப்படி தெரியுமா? மூஞ்சியில் டொக்கு இருக்கும். என்ன தான் வீடியோ போட்டாலும் அந்த மூஞ்சியில் அந்த டொக்கு விழுந்து தெரியுமா? அப்படி இருக்குது. உனக்கு நான் வச்சுக்கிறேன். அந்த சிக்கா பைய வீட்டுக்கு வருவான், உனக்கு நாக்கு போச்சு. உனக்கு எப்படி சொல்கிறது, நாக்கால் அந்த தரையெல்லாம் துடைக்கிறது, எல்லாத்தையும் துடைக்கிறதெல்லாம் அவன் பண்ணுவான். உன்கிட்ட ஒரு நாள், அவன்கிட்ட ஒரு நாள், அவள்கிட்ட ஒரு, அவன் சொல்லக்கூடாது சூர்யாவை, அவள். இந்த 2 நாதாரி நாய்களுக்கு மத்தியில் இந்த தேவடியா பைய சிக்கா உன்னை ஒருத்தர் கிழிச்சாரு. இந்த வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடியே. இன்னும் நிறைய இருக்குது. இப்போ தானடா வரிசையாக வருது, வந்துட்டேன்னு. இதுக்கப்புறம் இன்னும் நிறையா சேனலில் வரும். ஏன் சேனலில் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா சேனல் உனக்காக வெயிட்டிங். டீம் ஃபார்வேர்டு. ஏண்டி சுமி, உன் கூட இருக்கிறவளை பற்றி இப்போ தாண்டி வண்டையாக வந்துக்கிட்டு இருக்கு. பேரெல்லாம் இப்போ நான் சொல்ல வரிசையாக சொல்லுவேன், வரிசையாக வரும். பொறுமையாரு. சொன்ன உடனே ஐயோ அன்னைக்கு அதுக்கிட்ட எவ பேசுனா, யார் போட்டு கொடுத்தா, நம்மளாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறோமே, நம்மளாம் கேங்காக இருக்கமே, நம்ம எப்படி இது பண்ணுவோமா? போன தடவை 2 சனியனும் மாட்டிக்கிட்டு சின்ன பண்ணமாயி ஜெயிலுக்கு போணுச்சு. அப்படி விட்டுறணும் அவங்கள. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு செஞ்சு அதில் அதுக்காக வெயிட்டிங். சுமி இடத்த எப்படி அப்பல உன்னை என்ன கிளிக்கிறாரு? நோன்பு அதை மதுரையில் உள்ளவங்க, எப்பா மதுரையில் ஜமாத்தில் உள்ளவங்களோ பள்ளிவாசலில் உள்ளவங்களோ தயவு செஞ்சு இந்த எப்படி அப்பெல்லாம் உள்ளே அனுமதிக்காதீங்க பள்ளிவாசல் பக்கம். ஏன்னா நோம்புலையே அவள் நக்கிக்கிட்டு வீடியோ போட்டவன், அவள் சூத்த நக்கிக்கிட்டு. சூர்யாங்கிற ஒரு தேவடியாளுக்கு இவன் சுற்றி நிற்கின்றான். இந்த சுமிங்கிற ஒரு தேவடியாலும் மதுரைக்குள்ளே தான். மதுரைக்குள்ளே யாராவது இருந்தீங்கன்னா இந்த தேவடியா பசங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஜெயிலெலாம் பார்த்துட்டு வந்த ஜனங்க இதுங்கெல்லாம் இனிமேல் போக வச்சு செய்கிறது தான் ஏன் வேலை. இந்த சுமி தேவடியாலையும் சரி, இந்த சிக்கா தேவடியா பையிலையும் சரி, இந்த 2 தேவடியாளர்களும் சேர்ந்துக்கிட்டு தான்
ஏன்னா ஆல்ரெடி அவள் ஒரு தேவடியா யார் செப்பா அந்த தேவடியாளுகளா இதே ஒரு குரூப். அது இல்லாமல் இதுங்க என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்போ தான் வண்டியாக வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமா எனக்கு வாட்ஸ்அப்பில். இனிமேல் தானே தெரியும் இவங்க டீமுடைய விஷயங்கள், டீம் குரூப்பு இதெல்லாமே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவா ரசித்து இவங்களை தனித்தனியாக செய்வோம். ஃபஸ்ட்டு இந்த மூதேவிங்களை செய்கிறது தான் ஏன் வேலை. அவ்வளோ கேவலங்கட்ட நாதாரிக்கு பிறந்த நாதாரி நாய்ங்க டீம் ஊருக்கு. இனிமேல் அந்த டீம் ஊருக்கு மன்னைசாதிக்கு வந்துட்டேனே 2 வருஷம் வரல. ஐயோ கமாண்டில் தான் நம்மளை கழுவி ஊற்றுவாங்க. நம்மளை பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பிடுங்க முடியாதுண்ணா. ஏய் இட்ஸ் மீ மன்னைசாதி வந்துட்டேன்ல, வருவேன், வந்துக்கிட்டே இருப்பேன், உங்களை விட மாட்டேன். மறுபடியும் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறதெல்லாம் இல்லை, நீங்கள் சாவுறது சாக்கடையாக சாவுறது, நாரி போய் நிற்கிறது. ஆனால் மதுரைக்குள்ளே ஒருத்தி ஆம்பளைங்க எவ்வளோ பேரா மதுரைக்குள்ளே இருக்கீங்க. யூடியூப்பில் எவன் வேணும் பார்ப்பீங்க. மதுரைக்காரங்க எவனாக இருந்தால் இந்த தேவடியாக போய் அங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். பள்ளிவாச பக்கம் இவனையெல்லாம் காலை வைக்க விடாதீங்க. சூர்யாங்கிற ஒரு தேவடியாள்கிட்ட போயிட்டு நக்கிக்கிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு 90 வச்சுக்கிட்டு போயிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு ஒரு டொக்கு விழுந்த கூணு கிளட்டு மூதேவி பயலுக்கு மூதேவி போய் அவன் அம்மா வந்து வேறு அவங்க அம்மாவை பற்றி பேச விரும்பலை. அவனே தேவடியா பையன்னு சொல்லிட்டான். அப்புறம் என்ன, இந்த ஒரு தேவடியா பைய டெய்லியும் இந்த மாதிரி இந்த 2 சிறுக்கியும் வச்சுருக்கான், அந்த சுமி சூர்யா. சரியா, சூர்யா ஆல்ரெடி சொல்லிட்டான் நான் ஒரு தேவடியா பச்சை தேவடியா அப்படின்ட்டு அவளே ஓப்பனாக சொல்லிட்டான். அந்த சுமிங்கிறவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா, இவளை நம்பாதீங்க, இவ 420ங்கிறது இப்போ வரிசையாக வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன்னு வந்துக்கிட்டே இருக்குது. இவங்க டீம் லீடரு சிக்கா வந்து பண்ணு இதான் வந்துட்டேனே இப்போ பொண்ணுங்களுக்கு ஐயோ மன்னைசாதிக்கு வந்துட்டு என்னென்னமோ சொல்கிறானே, நம்ம குரூப்பில் உள்ள ஆளுங்கள்லாம் தெரிஞ்சு போயிடுமோ, ஐயோ யார்கிட்ட பேசுனா, யார் வந்து பேசுனா, யார் நம்ம குரூப்பில் உள்ளவங்க அப்படின்ட்டு நீ அப்படியே கொஞ்சம் கனவுல இரு, வந்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவங்கள விட மாட்டேன். சரியா, அந்த தேவடியாக வந்து யார், சூர்யா கக்கூஸ் வை, அவன் வந்துட்டு என்னமோ பூஜை போட்டுட்ருக்கான் முருகா. அதில் ஒரு அந்த டைட்டில் ஒன்று போட்டிருந்தா பாருங்க, எனக்கு என்ன மன பிரச்சனை வந்தாலும் என் அப்பன் முருகன் காப்பாற்றுவார்னு அந்த வீட்டுக்குள்ளே புகையை போட்டுட்டு இருக்கிற எந்தெந்த கடையில் இருக்கோ அந்த சாமி படத்தையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை போடுறாலாம் பட்டையை போடுறான். நீ பட்டையை போட்டாலும் சரி விட்டையை போட்டாலும் சரி, நான் உனக்கு டெய்லியும் சிக்காவோட கொட்டையை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். சரியா, நீ ஒரு பக்கம் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்னதான் இருந்தாலும் முருகப்பெருமானா எந்த பெருமானாக இருந்தாலும் உன்னையெல்லாம் காப்பாற்றவே முடியாது. நீ ஒரு அந்த சுமிங்கிற ஒரு தேவடியா எப்பா 420லேயும் பக்கா 420 கூணு விழுந்த கிளவி டொக்கு மூஞ்சின்னு வைங்க. ஆமாம் இப்போ தான்ப்பா இவன் இது ஷார்ட் வீடியோ போடுறான்ட்டு இவன் முகரக்கட்டையை பார்த்தாலே நல்லா தெரியுது கிளவிங்களுக்கு இப்படி போய்டும். அதில் வேறு 80 வயசில் இந்த ஆடுற மூதேவி இந்த வந்துட்டேன். குரூப்பாக வேலை செய்கிறீங்களா, குரூப் நான் கொஞ்ச நாள் இல்லைங்கிறதுனால தானே இந்த ஆட்டம் வந்துட்டேனே. இப்போது என் வீடியோவை பார்த்துட்டு பழைய ஆட்கள்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எந்த டீமு எல்லாமே. ஏய் சுமி, உனக்கு வந்து யாரோ குண்டு ஒருத்தி இன்னொருத்தி இன்னும் பேர்லாம் வரும் ஒன்று ஒன்றா பார்க்குறேன். ஒன்று பார்த்து உங்களை கிழிக்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க. நிறைய கேஸுங்கள் அது இதுன்ட்டு. சிக்கா டாபரமாம்மா கவலைப்படாதரா எப்படியா போல, உனக்கு சீக்கிரம் அழிவு காலம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. உன்னை ரோட்லேயே அடித்து கொண்டு விடுவாங்க பசங்க. மதுரையில் ஆம்பளைங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அதுவும் முஸ்லீம் சமுதாயத்தை நீ ஒரு பக்கம் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை ரோட்டில் கண்டாலே உன்னை விரட்டு. தயவு செஞ்சு இந்த மாதிரி நாதாரிங்களை தெருவுக்குள்ளேயோ குடும்பம் இருக்கிற ஏரியா பக்கமாக விட்டுறாதீங்க. குடும்பத்தை சீரழிக்கிற தேவடியா பசங்க இந்த சுமி, இந்த சூர்யா, இந்த சிக்கா. அதுவும் சிக்கா பையில கண்டிப்பாக விடாதீங்க. ஏன்னா இதுங்கெல்லாம் வந்து சமூகத்துக்கே சீர்கேடான நாய்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் டெய்லியும் வரும். இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் ஆட்டமா தேரோட்டமா மன்னைசாதி இஸ் கம்மிங் பேக். ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருந்தேனே, இனிமேல் இருக்குது. இவ டீம் என்னமே எல்லாம் வாட்ஸ்அப்பில் நிறைய வாந்தியாக வருது. வாந்தியாக நிறையா பேர் எனக்கு வந்து மெசேஜ், இவங்க இதான் டீம் லீடரு, இவங்க தான் கூட இருக்காங்க, இதான் சிக்கா சிக்கா இது இருக்குடா தேவடியா போல கிளட்டு மூதேவிங்களா. நீங்களே பண்ணும்போது நாங்கள்லாம்
சும்மா விட்டுருண்ணா வரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ட்ரைலர் தான் இது. மெயின் பிக்சர் சீக்கிரம் வரும். ஓகே பாய். டே சிக்கத்தை விடப்பில் சுமி 420 டொக்கூல் இந்த கிளவி. நீ என்ன வேணாலும் ஆட்ட போடு, நான் இருக்கேன், என் டீம் இருக்குது, என் சப்போர்ட் இருக்குது. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருப்பேன் வீடியோவில். பிச்சு போடுவேன், விட மாட்டேன். எப்படியா பசங்களா?